வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையலில் பன்னீரை வச்சு ரொம்பவே சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். பன்னீர் பூனா மசாலா புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி நான்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்க்குறேன். உங்களுக்கு நெய் வேணான்னு யோசிச்சிங்கன்னா எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். இல்லை நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் பொரிஞ்சதும் 5லேருந்து 6 வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துடலாம். இந்த ரெசிபியில் நம்ம சேர்க்குற வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணுங்க. இதுதான் நம்மளோட புர்ஜிக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவரை தரப்போகுது. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் இந்த மாதிரி அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ரொம்ப கரிஞ்சிடாமல் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டேபிளுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா 2 நிமிஷம் வதங்கினதும் 3 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பன்னீர் ரெசிபிஸ்னாலே யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் புது விதமாக சமைச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் இந்த ரெசிபிக்கு ஹோம்மேட் பன்னீர் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு அப்படி ஹோம்மேட் பன்னீர் வேணான்னா நீங்கள் கடையில் கூட வாங்கி சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது சேர்த்துடலாம். உங்களுக்கு அப்படி காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. ஆனால் இது கரெக்டான காரத்தில் இருக்கும், ரொம்பவும் காரமாக இருக்காது. நான் ஒரு 10 முந்திரியை தண்ணியில் ஊற போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதை இப்போ சேர்த்துடலாம். இந்த முந்திரி பேஸ்ட்டை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இது சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இதுவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. முந்திரி பேஸ்ட் சேர்த்ததும் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். தயிர் புளிப்பு இல்லாமல் நல்ல தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒரு சூப்பரான அரோமா வரும். முந்திரி பேஸ்ட், தயிர், அப்புறம் பன்னீர்லாம் போட்டு செய்கிறதுனால இந்த ரெசிபி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேர்த்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ இதில் 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும்.
இந்த ரெசிபிக்கு நம்ம பன்னீரை க்யூபாவோ எந்த ஒரு விதமாவோ கட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. பன்னீரை நல்லா தூள் பண்ணி போட்டால் போதும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹோம்மேட் பன்னீர்னு. நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் சேர்த்ததும் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் கூட நல்லா வத்திருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பராக குவிக்காக செய்யக்கூடிய ஒரு பன்னீர் ரெசிபி பூனா மசாலா புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது சப்பாத்தி நான்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.